அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா ரஅய்த கஸாவத்தன் ஃபீ கல்பிக, உன்னுடைய உள்ளத்திலே இறுக்கத்தை நீ பார்த்தால். இறுக்கம்னா என்ன? ஏதாவது யாராவது போட்டு அமுக்கிறதுங்களா? அப்படி கிடையாது. அதாவது மனசு சரியில்லைன்னு சொல்லுவோம்ல, மனசு சரியில்லை, ரொம்ப பாரமா இருக்குது, மனசே கொஞ்சம் பாரமா இருக்கு, மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பெயர் தான் இதா ரஅய்த கஸாவத்தன் ஃபீ கல்பிக, உன்னுடைய உள்ளத்திலே இறுக்கத்தை நீ பார்த்தால். வவஹ்னன் ஃபீ பதனிக, வவஹ்னன் ஃபீ பதனிக, உன்னுடைய உடம்பிலே சோர்வை நீ கண்டால். உடம்பெல்லாம் சோர்வா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி உன்னுடைய உடலிலே சோர்வை நீ கண்டால். வஹுர்மானன் ஃபீ ரிஸ்கிக, உன்னுடைய ரிஸ்கிலே தடையை நீ கண்டால். ஃபஅலம், நீ அறிந்து கொள், அன்னக தகல்லம்த ஃபீமா லா யானிக, அதாவது தேவையில்லாத பேச்சுகளை நீ பேசிக்கொண்டிருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள் என்பதாக மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதாவது கண்ணியத்திற்குரியவர்களே, தேவையில்லாத பேச்சுகளை விட்டும் தேவையில்லாத செயல்களை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களை பத்தி புறம் பேசுறது, அவன் அப்படி செஞ்சான், இவன் இப்படி பண்ணான், பொய், புறம், இது போன்ற தீமைகளில் இருந்து நாம் தவிர்த்து கொண்டால் இது போன்ற விஷயங்களை விட்டு நாம் தற்காத்து கொள்ளலாம். அதாவது உடம்பு ரொம்ப சோர்வா இருக்குது, இது மனசுலாம் பாரமா இருக்குது, கொஞ்சம் துவா செய்யுங்க ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லுவோம். உடல்ல ரொம்ப சோர்வா இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊதி கொடுங்க ஹஸ்ரத் அப்படின்னு சொல்லுவோம். ரிஸ்க்ல பரக்கத்து இல்லாம இருக்குது, ரொம்ப தடையா இருக்குது, பரக்கத்தே இல்ல, வருமானம் ரொம்ப இதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல. இப்ப இதுல இருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும் அப்படின்னா தேவையில்லாத பேச்சுகளை விட்டும் தேவையில்லாத செயல்களை விட்டும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தவிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி தவிர்ந்து கொள்வதின் மூலியமாக நம்ம இந்த விஷயங்களில் இருந்து நாம் தற்காத்து கொள்ளலாம் என்பதாக மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்து. ஆக எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்குண்டான நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. அமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.